ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் வேல்மாறல் பாராயணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெற்றிலை தீபம் போட போகிறேன். வாங்க முதல்ல வந்து வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் நாம் வந்து யூடியூப்பில் கூட வருது வேல்மாறல். நாம் வந்து அதை கூட டெய்லி போட்டு வந்து பாராயணம் செய்யலாம். டெய்லி வந்து நாம் வந்து பாராயணம் செஞ்சு வச்சுக்கோங்களேன், அது வந்து தானாக மண்ணமாயிடும். அதனால் என்ன முடியுதோ செஞ்சு வச்சுட்டு எளிமையாக பூஜை செய்யலாம். வேலுக்கு அபிஷேகம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீராடி விட்டு சின்ன முருகர் சிலை இருக்குது, அதுக்கும் அபிஷேகம் பண்ணிடலாம். முதல்ல வந்து நம்ம பால் அபிஷேகம் பண்ணிடலாம். நம்மளால் என்ன அபிஷேகம் பண்ண முடியுமோ, பால், தேன், தயிர், விபூதி அபிஷேகம் எது வேணால் செய்யலாம். அடுத்து வந்து நம்ம வந்து சந்தன அபிஷேகம் செய்யலாம். சந்தன அபிஷேகம் செய்யலாம். அடுத்து வந்து நம்ம தேன் அபிஷேகம் செய்யலாம். தேன் அபிஷேகம் பண்ணலாம். நாம் வந்து வேல்மாறல் படிக்கிறதுக்கு ஒரு சின்ன வேலாவது வாங்கி வச்சுருக்கணும். இல்லைன்னா படத்தில் இருக்கிற வேலையை நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீராடி விட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜையை செய்யலாம். விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நாம் வந்து அடுத்து வந்து திருப்பு வழிபாடு படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட விளக்க உரை கூட நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வேல்மாறலோட விளக்க உரை டைம் இருக்கும்போது நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து வேல்மாறலை படித்து பாருங்கள். நினைத்த காரியம் கைகூடும். நமக்கு கண்டிப்பாக நடக்கும். முருகனிடம் எந்த கவலை இருந்தாலும் நாங்கள் சொல்லிடலாம். இது வந்து அரிசியில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம அச்சதையை போட்டுடலாம்.
இப்போ வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வெற்றிலை தீபத்தை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இடம் இல்லைன்னா ஷட்கோண கோலத்தை நம்ம வந்து தட்டிலே கூட மஞ்சளில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 6 வெற்றிலை எடுத்து அதனோட காம்புகளை கிள்ளிட்டு நாம் வந்து மயில் தொகை போல் மஞ்சள் குங்குமம் இட்டு இந்த தட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 6 தீபம் ஏற்றலாம், இல்லைனா ஒரு தீபம் கூட ஏற்றலாம். நெய் விளக்கு ஏற்றலாம், நல்லெண்ணெய் விட்டு ஏற்றலாம். நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நாம் ஏற்றலாம். வேல்மாறல் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் லிங்க் கொடுக்குறேன், வேணா நீங்கள் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு தீபம் தான் ஏற்ற போகிறேன், நெய் தீபம் ஏற்ற போகிறேன். வேல்மாறல் வந்து அருணகிரிநாதர் அருளிய வேல்மாறலை இன்னும் பெருமானாக்கி சச்சிதானந்த சுவாமிகள் வந்து நமக்கு அருளை இருக்கிறார். இது முக்கியமான பாடல் வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை. தீபத்தை ஏற்றிடலாம். முக்கியமான பாடல் வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை. இது வந்து 108 முறை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த பாடலில் நடுவில் நம்ம ஒரு பாடலுக்கு இடையிலையும் நாம் வந்து படிக்கணும். அதை இந்த பாடலோட பொருள் வந்து 1000 கோடி சூரியனையுடைய முருகனே, முருகப்பெருமானே, வேலே, நீ திருத்தணியில் மட்டும் இல்லை என் உள்ளத்திலும் குடியிருக்கிறாய் என்று இந்த பாடல் வந்து பொருள்படும்படி இருக்கிறது. பிரசாதம் வந்து நம்ம பால் பழம் வைக்கலாம், நம்மளால் எது முடியுதோ, இல்லை எளிமையாக பாயசம் கூட செஞ்சு வைக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், கல்கண்டு வைக்கலாம். ப்ளஸ் தூப தீபம் காட்டி நாம் வந்து பூஜையை முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து 7வது பாடல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 7வது பாடல் படிக்கலாம். துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதலாக கலையும் எனக்கோ துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தூபதீபம் காட்டி நாம் பூஜையை முடிச்சிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.